அப்போ வருட கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, இந்த 4 கிரகமும் உங்களுக்கு எந்த மாதிரி மாற்றங்கள் தராரு. ராகு கேது பயிற்சி இந்த வருடம் கிடையாது. ஆனால் ராகு கேது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஜூலை 27ஆம் தேதி வக்ரமாகிறார். அப்போ ஜூலை 27ஆம் தேதி வக்ரம் ஆகிட்டார்னா அடுத்தது பார்க்கும்போது டிசம்பர் 11 தான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். தமிழ் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஆடி 10ஆம் தேதி வக்ரம் அடைஞ்சு அவர் கிட்டத்தட்ட கார்த்திகை 25 வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்போ உங்களுக்கு துலா ராசிக்கு இப்போ 6ஆம் இடத்துல சனி இருக்கிறார். பொதுவாக 6ஆம் இடத்துல சனி இருந்தால் நம்ம என்ன சொல்கிறோம்? ரோகஸ்தானம்னு சொல்கிறோம். வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, பஞ்சாயத்து, அவமானம், பொதுவாக விரயங்கள் கொடுக்குற இடம் தான் இந்த 6ஆம் இடம். 6, 8, 12. 6ஆம் இடம்னா ரோகஸ்தானம், 8ஆம் இடம்னா அஷ்டமத்து ஸ்தானம், 12ஆம் இடம்னா விரயஸ்தானம். இந்த 3 வீட்டில் உட்கார்ற கிரகம் எப்பயுமே ஸ்லோவாக தான் வேலை செய்யும். அதனால் உங்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்களுக்கு ரோக சனி. எனக்கு தெரிஞ்சு 2025 அதாவது மார்ச் 29 கண்டிப்பாக துலா ராசிக்கு சனி கொஞ்சம் சிரமங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். அந்த சிரமங்கள் கொடுத்துட்ருக்கிறார் அப்படின்னா நிறைய பேருக்கு ஸ்கின் அலர்ஜி, உடல் உபாதைகள், உடல் ரீதியாக ஹெல்த் பிரச்சனை கொடுத்துட்ருப்பார். நிறைய பேருக்கு பாருங்கள் தேவையில்லாத வம்பு, வழக்கு, இந்த மாதிரி குடுக்கல் வாங்கல கஷ்டங்கள் கொடுத்துட்ருப்பார். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பில் பிரச்சனை கொடுத்துட்ருப்பார். நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்தில் மனஸ்தாபங்களை கொடுத்துட்ருப்பார். எப்படி பார்த்தாலும் சனி பகவான் உங்களுக்கு ஃபேவராக இல்லை, சரிங்களா? ஏன்னா ரோகஸ்தானத்தில் இருக்கிறார். அதுதான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொன்னேன். வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, பஞ்சாயத்து, அடிதடி, தண்டம் கட்டுற இடம். மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் தண்டம் கட்டுற நேரம், சரிங்களா? அப்போ சனி பகவான் உங்களுக்கு எப்போ நல்லது பண்ணுவார் அப்படின்னா இந்த சனி வக்ரமாகிறார் பார்த்தீங்களா, அந்த டைமில் உங்களுக்கு நல்லது பண்ணுவார், சரிங்களா? ஆடி மாதம், சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. நான் சொல்கிற மாதிரி முதல்ல 4 மாதம் பிரிக்க சொன்னேன்னா அப்போ முதல் 4 மாதம் நல்லா இல்லை. அப்போ பிறகு 4 மாதம் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் 10ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு கார்த்திகை 25. அப்போ நடுப்பகுதி 4 மாதம் சனி பகவான் சூப்பராக இருப்பார். 4 மாதம்னா 4.25 மாதம், நல்லா கணக்கு வச்சுக்கோங்க. 138 நாள். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 138 நாள் 4.25 மாதம் சென்ற பகுதி தான் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். அந்த மாதிரி நேரத்தில் இந்த வம்பு, வழக்கு, இந்த கோர்ட்டு, கேஸு, பஞ்சாயத்து, அவமானம், கடன், கஷ்டம், குழப்பம் இதெல்லாம் ஓரளவுக்கு சீராக வச்சுக்குவார். அப்போ முற்பகுதி 4 மாதம், கடைசி 4 மாதம் அந்தளவுக்கு நல்லா இல்லை, சரிங்களா? அப்போ சனி பகவான் உங்களுக்கு இப்போ எப்போ நல்லது பண்ணுறாரோ அந்த இடப்பட்ட காலத்தில் அந்த மாதிரி நேரத்தில் தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது வீடு வாசல் கட்டுறதுக்கு உண்டான முயற்சி எடுங்க. எது இப்போ பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் அப்போ பண்ணிக்கலாம். அந்த அந்த சென்ற பகுதியில் கொஞ்சம் கேப் விட்டுருவார். ஒரு படம் பார்க்கும்போது எப்படி இடைவேளை விடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த இடைவேளை வரும்போது தான் நம்ம செய்ய முடியும். அந்த வக்ரம் ஆகும்போது இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். அப்போ நல்லா இருக்கிறவங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு, கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த கேப்பு தான் உங்களுக்கு நல்லா இருக்கும், சரிங்களா? அதனால் சனி பகவான் உங்களுக்கு வக்ரம் ஆகும்போது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து அதாவது கிட்டத்தட்ட டிசம்பர் 11 வரைக்கும் சூப்பராக இருக்கும், சரிங்களா? தமிழுக்கு ஆடி 10க்கு மேலே அதாவது கார்த்திகை 25 வரைக்கும் நல்லாயிருக்கும். அடுத்தது உங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி இந்த வருஷன்றது இருக்கான்னு கேட்டால் இருக்குது. எப்போ தெரியுங்களா? டிசம்பர் 7, அதாவது கார்த்திகை 21 ராகு கேது பயிற்சி உண்டு. அப்போ இந்த ராகு கேது பயிற்சி அடையும் போது உங்களுக்கு ராகு பகவான் இப்போ உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னா பஞ்சம ராகுவாக இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறார். நிழல் கிரகம், சாயா கிரகம், வக்கர கிரகம் சொல்லக்கூடிய ராகு கேது இப்போ உக்காந்துருக்கிற இடம் அற்புதமான இடம். அப்போ டிசம்பர் 7 வரைக்கும் அதாவது கார்த்திகை 11 வரைக்கும் கோடி நன்மை. குரு கொடுப்பார், எவர் தடுப்பார்? குரு கொடுத்தா கோடி கோடியாக கொடுத்துருவார், சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஆனால் இதே பார்வை கடைசி வரைக்கும் இருந்துட்டாருன்னா
உங்களோட வளர்ச்சியில் யாராலையும் தடுக்க முடியாது. சரிங்களா? அப்போ குரு எந்த டேட்டு வரைக்கும் உங்களை பார்க்குறாருன்னா, அதாவது வந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறார். சரிங்களா? அதாவது வந்து தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி வைகாசி மாதம் 18ஆம் தேதி குரு பயிற்சி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். கடகத்தில் வந்து உச்சமடைவார். உச்சமடைஞ்சார்னா அதாவது சூப்பராக வேலை செய்வார். அப்போ உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்த குரு பகவான் அடுத்தது விருச்சிக ராசி பார்க்க போயிடுவார். சரிங்களா? அப்படி இருக்கும்போது குரு பகவான் வந்து இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பாக்கிய குருவாக இருந்து அடுத்தது தொழில் குருவுக்கு மாறிடுவார். 10ஆம் இடத்துக்கு மாறிடுவார். ஒரு பழமொழி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான், 10ல் மட்டும் குரு வந்து உட்காரவே கூடாது. யாருக்காக இருந்தாலும் சரி, அரசனையும் ஆண்டி ஆக்கி விடுவார். சரிங்களா? அரசனையும் ஆண்டி ஆக்கி விடுவார். பொதுவாக நீங்கள் வந்து அந்த 10ல் ஏன் குரு வந்து உட்காரக்கூடாதுன்னா, 10ஆம் இடத்துல குரு போய் உட்காரும்போது பட்டம், பதவி, பேரும் புகழும், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம், நல்ல பேர் எல்லாத்தையும் போகடிச்சிருவார். நாம் சொல்லுவோம், இவர் இப்படி பண்ணுவார் நாங்கள் நினச்சே பார்க்கலிங்களே, இவர் இப்படி பண்ணிட்டாரு, இவரா அப்படி பண்ணினார் அப்படின்ற மாதிரிலாம் ஆகிடும். வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி ஆகிடும். மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் தண்டை கட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன். குரு வந்து ஜூன் 1 பயிற்சி ஆகிறாரா, ஜூன் 1 வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஜூன் 1 வரைக்கும் நல்லாயிருக்கும். ஜூன் மாதம் 1 தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு மற்றவங்களுக்கு ஜாமீன் எழுத்து போடாதீங்க. டாக்குமெண்ட்டு, பேங்க் விஷயம், அலுவலக விஷயம், மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை முன்ன போய் நிற்காதீங்க. சப்போர்ட் பண்ண போனால் கூட அந்த இடத்துல விரோதி ஆகிடுவீங்க. சரிங்களா? அந்த 142 நாள் அப்படின்றது எப்போ வரைக்கும் தெரியுங்களா? வைகாசி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும், கிட்டத்தட்ட ஜூன் 1லிருந்து, அதாவதுன்றது பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்தது அதாவது அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும், அந்த 152 நாள் 5 மாதம் மதுரை மேலே இருக்கிற பூனை மாதிரி நீங்கள் இருந்தாகணும். கவனமாக அதை நீங்கள் அனுபவத்தில் நீங்களே சொல்லுவீங்க. ஏதோ ஒரு வகையில் தொழில் பறி போச்சுங்க, வேலை பறி போச்சு, குழப்பம் வந்தது, இது வந்து நான் நல்லா இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிற மாதிரி நான் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நான் வந்து பாரம்பரிய ஜோதிடர், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்த எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், மறைச்ச சொத்து மக்களுக்கு ஆகாது அப்படிம்பார். அதனால் அந்த 5 மாதம் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். அதனால் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்றதை தெரிஞ்சு நீங்கள் பண்ணுங்க, அது நல்லது. இப்பயும் சொல்கிற ஒரு டேட்டு சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வைகாசி 18ஆம் தேதியிலிருந்து, அதாவதுன்றது ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் கவனமாக இருக்கணும். ஜூன் 1லிருந்து கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஜூன் 1லிருந்து அக்டோபர் 30 வரைக்கும் 152 நாள் கவனமாக இருக்கு. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா குரு பகவான் வந்து அப்போ அந்த கடகத்தில் இருந்து அதிசாரம் வாங்கி அவர் எங்கே வந்துடுறாரு, சிம்ம ராசிக்கு வர்றாரு. 44 நாள் இருப்பார். ஐப்பசி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார், லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். அப்போ உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். அப்போல்லாம் நீங்கள் இதில் என்னென்ன இழந்தீங்களோ அது எல்லாமே இதில் பிடிச்சிருவீங்க. தொழில் நல்லாயிருக்கும், வளர்ச்சி நல்லாயிருக்கும், வெளிநாடு முயற்சி நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், ஹெல்த்து நல்லாயிருக்கும், திருமணம், புத்திர பாக்கியம், இந்த மாதிரி வந்து இண்டிவிஜுவலான கேள்வியெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே இங்கிலீஷில் சொல்லணும்னா டிசம்பர் 13 வரைக்கும், கிட்டத்தட்ட உங்களுக்கு நான் சொல்கிறது எப்போ வரைக்கும்னா அக்டோபர் 30லிருந்து டிசம்பர் 13 வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 13ஆம் தேதியில் இருந்து அடுத்தது வந்து பார்க்கும்போது ஜனவரி 25 வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஏன்னா 11ஆம் இடத்துல வந்த குரு வக்கரத்துக்கு போயிடுவார். அப்போ இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். அதனால் இதில் நான் சொல்கிற டேட்டு, அதாவது கடகராசியில் ஒரு 152 நாளும், சிம்ம ராசியில் ஒரு 44 நாளும் உங்களுக்கு நல்லா இல்லை. புரியுதுங்களா? அதனால் எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. நல்லா இருந்துருச்சுன்னா படைச்ச பிரம்மனே வந்தாலும் உங்கள் தலையெழுத்தை மாற்ற முடியாது. அதனால் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு அனுபவம் கலந்த ஒரு வருடமாக இருக்க போகுது. எல்லாத்துக்கும் நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரே மாதிரி சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதனால் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த எதிர்பார்ப்பு உங்களுடைய ஜாதகத்தில் இருந்ததுன்னா
உங்கள் வளர்ச்சி யாராலையும் தடுக்க முடியாது. பார்த்துக்கோங்க. அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.